ஹாய்டா, நான் ஜாஸ்மின் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்மளுடைய நியூ சேனலில் நியூ ஸ்டோரியோடு வந்திருக்கேன். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான டேயில், அதனால தான் இந்த ஸ்பெஷலான டேயில் நம்ம நியூ சேனலில் நம்ம வந்து ஸ்டோரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரமாக வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். என்ன ஸ்பெஷலான டே? பிடிஎஸோட 13th anniversary. இன்றைக்கி இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்து வளர்ந்துருக்காங்க. இதுக்கு வந்து அவங்க கிட்டத்தட்ட 13 இயர்ஸாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்காங்க. நம்ம எல்லோரும் நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸாக அண்ணாந்து பார்க்குறோம். அவ்வளோ பெரிய இடத்துல இருக்காங்கல்ல. ஹோப் நம்மளும் விடாமுயற்சியாலையும் நம்மளும் நம்ம லைஃப்பில் ஜெயிப்போம். என்ன சரி வாங்கடா, இன்றைக்கான ஒரு ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான டே அப்படிங்கிறனால நம்ம ஒரு சேடான ஒரு ஸ்டோரி வேணாம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒரு ஃபேமிலி மாதிரி 47 எல்லோரும் இருப்பாங்க. என் ஸ்டோரியில் 47 இருப்பாங்க, அது மட்டும் கிடையாது, நிறைய பேர் இருப்பாங்க. ரொம்ப நிறைய பேர்லாம் வேணாம், ஏன்னா டைம் இல்லாதனால நான் வந்து ஸ்டோரியை வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எதுக்கு வந்து இந்த சேனலில் ஸ்டோரி போடுறேன், எல்லாருமே சொன்னீங்க பேக்ரவுண்ட் மியூசிக் ஆலையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ஒரு காரணம் தான், அது ஒரு பெரிய காரணமே கிடையாது. அது மியூட் பண்ணிட்டேன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. எனக்கு என்னென்னு சொன்னால் ஃபினான்ஷியலாக ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குடா. அதனால தான் நான் வந்து என்னால் ஸ்டோரி வந்து ரெகுலராக போட முடியல. அந்த சேனலில் நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் மானிட்டேஷன் வந்து வரமாட்டேங்குது. இத்தனை நாளாக இந்த விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட சொல்ல, என் ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து எதுக்கு உன் டைம் வந்து நீ வேஸ்ட் பண்ணுற, அதுக்கு நீ வேறு எதனா ஒரு ஜாப் போனாலாவது உனக்கு வந்து மணி கிடைக்கும், நீ ரொம்ப கஷ்டப்படுறல அப்படின்னு சொல்லி ஃபேமிலி மெம்பர் மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்து எனக்கு வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் என்னால் பிடிஎஸ் மெம்பருக்கு ஸ்டோரி போடாமல் என்னால் இருக்க முடியல. என்னுடைய ஒரே ஒரு கம்ஃபர்ட் அப்படின்னு சொன்னால் அது ஸ்டோரி சொல்கிறது தான். அது இல்லாமல் என்னால் எடுக்க முடியல. அப்போ தான் சரி, ஓகே, நம்ம இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணலாம், அதில் ஸ்டோரி போடலாம், மேபி அதில் மானிட்டேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இது என்னன்னு தெரில, ஏதோ ப்ராப்ளத்தால் லாக் ஆகிருக்கா, என்ன பிரச்சனைனே தெரில. ஆக்சுவலி மானிட்டேஷன் வந்துச்சு தான், ஆனால் என் கைக்கெல்லாம் மணி வரல. கிட்டத்தட்ட ஒரு 2000 கிட்டே வந்து சேர்ந்துச்சு ஒரு 1 இயருக்கு முன்னாடி. அந்த 1 இயராக வந்து என்னாச்சு தெரில, அப்படியே லாக் ஆகிடுச்சு. இந்த 1 இயராக நானும் வந்து ட்ரை பண்ணுறேன், ஆனால் எதுவுமே முடியல, எல்லாமே ஃபெயிலியராக தான் போகுது. சரி ஓகே, ஒரு நம்பிக்கையோடு வந்து நியூஸ் சேனலில் வந்து நான் ஸ்டோரி போடுறேன். நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன்டா. ஏன்னா ஒரு ஸ்டோரினா வந்து ஈஸியாலாம் போட முடியாதுல்ல, நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணும், தொடர்ந்து எங்களால் வாய்ஸ் ஓவர் பண்ண முடியாது, கேப் விட்டு தான் பண்ண முடியும். ஏன்னா ஒரு 1/2 hour வந்து நாங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணோம், ஸ்டோரி சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் எங்களுடைய வாய்ஸ் வந்து மாறிடும், ஸ்டோரி சொல்ல முடியாது. அப்போது நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோரி வந்து சொல்லுவோம். அதில் நிறைய வந்து பிழைகள் இருக்கும், நிறையா தப்புகள் இருக்கும், அதெல்லாம் வந்து நாங்கள் கட் பண்ணோம், எடிட் பண்ணோம், பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பண்ணோம். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன்டா, இதில் போடுற எஃப்எஃப் காது ஒன் ஷாட் காது கண்டிப்பாக வந்து நான் சாங் வந்து ஸ்டோரியில் வந்து ஆட் பண்ண மாட்டேன். அதுக்கு வேணால் நான் தனியாக வந்து ஷார்ட்ஸில் வேணால் நான் ஸ்டோரி வந்து எடிட் பண்ணி போடுறேன், ஓகேவா. பேக்ரவுண்ட் மியூசிக் கூட நான் வந்து காப்பிரைட் இல்லாத மியூசிக் தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அக்காவோட சுச்சுவேஷனை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன்டா. சரி ஓகேடா, அக்காவோட சொந்த கதை சோக கதைலாம் நிறைய பேசியாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஸ்டோரியோட நேம் காதலே. புதுசாக டைப் பண்ணியிருக்கேன். இது ஜிக்குக்கு மட்டும் கிடையாது, இல்லை 47 இருப்பாங்க. கொஞ்சம் ஃபன்னாகவே பண்ணியிருக்கேன். ஃபன்னா ஜாஸ்மின் அக்காவுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் நினைப்பீங்க. இருந்தாலும் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுவேன்னு பண்ணியிருக்கேன். கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். இப்போ நேராக நம்ம ஜங்குக்கை பார்க்க போகலாமா, இல்லை ஜிமினை பார்க்க போகலாமா? சரி, எங்கேயோ ஒன்று போவோம் வாங்க. இப்போது ஒரு மேன்ஷனை தான் காட்டுறோம். ரொம்ப ஆடம்பரமாலாம் இல்லை, சிம்பிளாக இருக்குது, ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அதில் ஒரு ரூம் சைடு தான் போய் பார்க்குறோம். அந்த வாலில் ஃபுல்லாக அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குது, அப்புறம் ப்ரிட்டியாக நிறைய திங்ஸ் இருக்குது. அதுவும் பிங்க் கலரில் இருக்குது. இந்த பர்சனுக்கு பிங்க்னா ரொம்ப பிடிக்கும் போல் இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரே பிங்க் தான். அது கூட பரவாயில்லைங்க, ஒரு பூத்திருக்கால பெட்ஷீட் அது கூட பிங்க் கலர் தான். ஜிம்மி டைம் ஆகிடுச்சு எந்திரி, ஜிம்மி டைம் ஆகிடுச்சு எந்திரி, ஜிம்மி டைம் ஆகிடுச்சு எந்திரி அப்படின்னு சொல்லி அங்கே அலாரம் தான் அடிச்சிட்ருக்கு. வாய்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ஆனால் இந்த நேரம் எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அது மறுபடியும் ஜிமின் டைம் ஆகிடுச்சு எந்திரி, உடனேயா அப்படி சொல்லிட்டு எடுத்து தூக்கி போடலான்னு சொல்லி போகிறாரு. உடஞ்சிச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுவேன் நான்? அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுக்கிறாரு. ஜிமின், இன்னும் நீ எந்திரிக்கலையா? டைம் ஆகிடுச்சுல, இன்றைக்கி அண்ணாக்கு ஹாஸ்பிட்டலில் முக்கியமான சர்ஜரி இருக்குல்ல. ஆமாடா, எனக்கு கூட இன்றைக்கி கமிஷனரோட ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு இன்னொருத்தர் வாய்ஸ் கேட்குது.
இப்போது ஜிமின் எந்திரிக்கிறியா இல்லையா அப்படி சொல்லி டோரை நாக் பண்ணுறாரு. சீக்கிரம் எந்திரா, கோர்ட்டுக்கு போகணும்ல, டைம் ஆச்சுல அப்படின்னு சொல்லி இன்னொரு பர்சனோட வாய்ஸ் கேட்குது. அச்சோ, ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா, நான் அலாரம் வச்சுறேன், டைம் எவ்வளோ அப்படி சொல்லி எடுத்து பார்க்குறாரு. 7:30 ஆகுது. போச்சு டைம் ஆகிடுச்சு. அண்ணா ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துடுறேன். 5 மினிட்ஸா? சான்ஸே இல்லை, சீக்கிரம் வா. இது வந்துட்டேன் அப்படி சொல்லி நேராக வாஷ்ரூமுக்கு தான் ஓடுறாரு. ஒரு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு மிரர் முன்னாடி தான் பார்க்குறாரு. ஜிமின், நிஜமாவே நீ ரொம்ப அழகாக இருக்கடா அப்படின்னு மிரரில் அவருடைய சீக்ஸை பிடிச்சி அவரே கிஸ் பண்ணிவிட்டு வேகமாக ஓடி போய் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. அண்ணா குட் மார்னிங்டா அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம ஆரம் தான் ஜிமினை அப்படியே ஹக் பண்ணுறாரு. குட் மார்னிங் அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம சுகா தான் ஜிமினை ஹக் பண்ணி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. குட் மார்னிங்ண்ணா அப்படி சொல்லி ஜிமின் 2 பேருமே டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஏன் எங்களெல்லாம் ஹக் பண்ண மாட்டிங்களா? நானும் தான் தினமும் நீ பார்க்காம கோர்ட்டுக்கு போகிறேன்னா என்ன அப்படி சொல்லி ஹிப்பில் கை வச்சுட்டு நம்ம ஜெயஹோப் தான், அவர் வந்து ஒரு வக்கீலுங்க, ஜிமினை பார்க்காம அவர் கிளம்பவே மாட்டார். ஜிமினோட அண்ணா கிடையாது, ஆனால் மாமா பையன். இவங்க 3 பேருக்கும் ஜிமின்னா உயிர். ஜெயஹோப் மாமா அப்படி சொல்லி இப்போ ஜெயஹோப் போய் ஹக் பண்ணுறாரு. ஆரம் பற்றி சொல்லணும்னா ஆரம் அப்புறம் ஜெனுக்கு மேரேஜ் ஆகி 2 பேபி இருக்காங்க. ஒரு பாய் பேபி, ஒரு கேர்ள் பேபி. அப்படியே நம்ம சுகா சைடு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. அவங்க தான் மேரேஜ் பண்ணியிருக்கிறாரு. லவ் மேரேஜா அப்படின்னு சொல்லி கேட்டால் சுகாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அரேஞ்ச் மேரேஜ், ஒரு ஃபோர்ஸ் மேரேஜ் கூட சொல்லலாம். ஆனால் இப்போது ட்ரையாங்க விழுந்து லவ் பண்ணுறாரு. எப்படி ஃபோர்ஸ் மேரேஜ்னு கேட்குறீங்களா? ட்ரையாங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், சுகா வந்து ஒரு இன்ஸ்பெக்டர். ஒரு கேஸ் விஷயமாக 2 பேரும் பார்த்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சுகா என்னமோ நார்மலாக தான் பேசியிருப்பார். ஆனால் ட்ரையாங்க்கு ஃபஸ்ட்டு சுகாவை பார்த்தோன்னே லவ் வந்துடுச்சு. அதை ரொம்பலாம் இழுக்கலைங்க. அதே இடத்துல வச்சு நம்ம ட்ரையாங் வந்து அவருடைய லவ்வை சுகா கிட்டே சொல்லிட்டாரு. ஆனால் சுகா ஸ்ட்ரிக்டாக லவ்வா அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுப்பா அப்படி சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. நம்ம ட்ரையாங் விடுவாரா? உடனே அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேசி, அவங்க பேரண்ட்ஸ் நம்ம ஆரம்பிச்சுன்ட்ட பேசி வேணான்னு சொன்னவரை இப்போ மேரேஜ் பண்ணி அவங்க 2 பேத்துக்கும் இப்போது ஒரு அழகான பாய் பேபி இருக்கிறாரு. அவருக்கு ஒரு 3 வயசு தான் ஆகும். ஆனால் சரியான சுட்டி. இப்போ நம்ம அப்படி ஜெயஹோப்பை பார்த்தோம் அப்படின்னா ஜெயஹோப்புக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. வேறு யாரும் கிடையாது, சூபின் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஜிமினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அடிக்கடி சூபின் ஜிமினை பார்க்க வருவார். தற்செயலாக அவர் ஜெயஹோப்பை பார்க்க, ஜெயஹோப் சூபினை பார்க்க 2 பேருக்கும் லவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி, அவன் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா நம்ம ஜெயஹோப்புக்கு பொறுமை தாங்கலை. உடனே நான் சூபினை கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மேரேஜும் பண்ணாங்க. இப்போ தான் ஒரு 2 மந்த் ஆகுது 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி. இப்போ நம்மளுடைய க்யூட்டான ஜிமினை பார்த்தோம் அப்படின்னா அவர் இப்போ தான் காலேஜ் 2nd இயர் பண்ணிகிட்ருக்கிறாரு. போதும் இன்ட்ரோ ரொம்ப லாங்காக போகுது, கதைக்கு வாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. சரி, நம்ம இப்போ கதைக்கு போயிடலாம். இன்னைக்காவது எங்கள் மம்மாவை நீ இப்படி ஹக் பண்ணியிருக்கியா? நீ ஹக் பண்ணி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஒரு க்யூட்டான வாய்ஸ் கேட்குது. இப்போ எல்லோரும் திரும்பி அங்கே தான் பார்க்குறாங்க. ஹிப்பில் கை வச்சுட்டு நம்ம சுகாவோட குழந்த தான், அவர் பேர் நம்ம மின் சொல்லி வச்சுக்கலாம். அவர் சுகாவை பற்றி கேட்டுட்ருக்கிறாரு. இப்போ சுகா தான், ஆமாம் நான் உன் அம்மாவை ஹக் பண்ணாமல் தான் நீ இப்படி நிற்கிற அப்படி தானே? இப்போ ஜெயின், சுகா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஒரு குழந்தைகிட்ட போய் அவன் கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது அப்படி சொல்லி பின்னாடி வந்து நம்ம டேங் நிற்கிறாரு. ஏன் உன்னை நான் ஹக் பண்ணதே இல்லையா? ஹக் பண்ணுவேன் நைட்டில் மட்டும், மார்னிங் ஆனால் உன் தம்பியை தேடி வந்துடுவேன். உன் தம்பியை பார்க்காம உன்னால் இருக்க முடியாதுல்ல. ஹலோ ஏன் எங்கள் அண்ணாவை மிரட்டிகிட்ருக்கீங்க? மம்மாக்கும் பையனுக்கும் என்னை பார்த்தா பொசசிவாக இருக்கேன்னா? ஆமாம், லைட்டாக அப்படி சொல்லி 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி சொல்கிறாங்க. அவங்களோட பேபியும் பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது. எது லைட்டாக பொசசிவ் இருக்கா? இதோ வரேன் அப்படி சொல்லிட்டு ஜிபின் இப்போது மின்ன தான் அப்படியே திறத்திக்கிட்டே போகிறாரு. அது ஓடுது அப்படியே. இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா சுபின், ஏய் இன்றைக்கி என் ஃப்ரெண்டுகிட்ட வம்பிழ்த்தியா என்ன? ஓஹோ, அப்போ ஃப்ரெண்டுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு வரியா என்ன? ஆமாம், என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஜிமினாச்சு, அவனுக்கு இந்த சூபின் சப்போர்ட் பண்ணாமல் இன்றைக்கி எங்கள் கையிலேருந்து நீ எப்படி தப்பிக்கிறேன்னு பார்க்குறேன் அப்படி சொல்லி ஆப்போசிட்டில் சூபின், பேக் சைடில் நம்ம ஜிமின் 2 பேரும் பிடிக்கலான்னு சொல்லிட்டு வராங்க. நடுவில் வந்து நம்ம டயங்க அப்படியே தூக்கிட்டு போதும் என்ன இதை சாக்க வச்சு ஸ்கூல் லீவ் போடலான்னு பார்த்தியா? ஒழுங்கு மரியாதை சொல் கிளம்ப, இன்றைக்கி எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது அப்படி சொல்லி காதை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. அச்சு டயாங், பேபிக்கு வலிக்க போகுது. அதெல்லாம் வலிக்காது ஜிமின், அவன் எப்படா ஸ்கூலில் லீவ் போடலான்னு சொல்லி பார்த்துட்ருக்கான் அப்படி சொல்லிட்டு இப்போ டயாங் பேபி தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏய் நீ இன்னும் குளிச்சு ரெடி ஆகலையா? நான் எந்திரிச்சதே லேட்டு, தினமும் நீ இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நான் மட்டும் சீக்கிரம் எந்திரிச்சணும், இல்லைன்னா அந்த ஜெயப் இருக்க பைத்தியம் அப்படி சொல்லி ஜெயப்பை திட்டிகிட்டு போயிட்டுருக்கிறாரு. ஹலோ என்ன
ஏன் முன்னாடியே என் ஜெயப் மாமா திட்டிட்டு போயிட்டுருக்க? என் மாமான்னு சொல்லாதான் எனக்கு காண்டாகுது. உனக்கு ஹஸ்பண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு எனக்கு மாமா என்கிட்ட எவ்வளோ கெஞ்சிட்டேன், எப்படியாவது என்னையும் உன் ஜெயப் மாமாவையும் சேர்த்து வை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மட்டும் மாமா, இப்போ மட்டும் நான் மாமா சொல்லக்கூடாதா? ஜிமீன், டைம் ஆச்சு, என்ன பண்ணுற, சீக்கிரம் வா அப்படின்னு அங்கே ஜின்னோட வாய்ஸ் தான் கேட்குது. இதை வந்துட்டேன். இப்போது நேராக போய் அவங்க 3 பேரும் முன்னாடி நிற்கிறாரு. ஒழுங்காக காலேஜ் போயிட்டு ஒழுங்காக வீட்டுக்கு வரணும், சரி அப்படி சொல்லி தலையாட்டுறாரு. யாருக்கிட்டேயும் தேவையில்லாமல் பேசக்கூடாது. அப்புறம் நிறைய பொறுக்கி பசங்க சுற்றுறானுங்க, கேள்விப்பட்டேன். உன் காலேஜை சுற்றி எவன்கிட்டையும் பேசக்கூடாது, புரியுதா அப்படி சொல்லி சுகா வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. சரி நாங்கள் கிளம்புறோம், நீ சேஃபாக போயிட்டு வந்துடுவேல. அண்ணா, தினமும் இதை தான் நீங்கள் 3 பேருமே சொல்லிகிட்ருக்கீங்க. நான் 2 இயர்ஸாக காலேஜ் போயிட்டுருக்கேன், சேஃபாக போயிட்டு சேஃபாக தானே வரேன். இருந்தாலும் எங்களுக்கு பயமாக இருக்குல்ல, ஏன்னா டிரைவர் ஏற்பாடு பண்ணுறதுனாலும் அதுவும் கேட்க மாட்டேன், பஸ்ஸில் தான் போகிறேன்ற. சரி ஓகே, பார்த்து சேஃபாக போயிட்டானோ சரியா? ஓகேண்ணா அப்படி சொன்னேன். இப்போ ஆரம் ஜிமின் கிட்டே வந்து ஜிமினோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, இப்போ நேராக போய் ஜின்னோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு பார்த்துக்கோ அப்படின்னு அவர் கிளம்பிடுறாரு. இப்போ சுகா தான் சொன்னது புரிஞ்சில. அண்ணா புரிஞ்சிச்சேண்ணா, உனக்கு ஏதோ கமிஷனுக்கு கூட மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னால. ஆமாடா, அதுக்கு வேறு டைம் ஆச்சு அப்படின்னு அவருமே ஜிமினோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு கிளம்புறாரு. இப்போ ஜெஹோப் தான் ஜிமின் முன்னாடி வந்து நிற்கிறாரு. உனக்கு என்ன, அது வந்து இந்த பார், அண்ணாங்க பேசினதே நீ பேசாத ப்ளீஸ், கிளம்புடா அப்படி சொல்லி ஜிமின் கெஞ்சுறாரு. சரி ஓகே அப்படி சொல்லி ஜிமினோட ஹேரெல்லாம் அப்படியே ரஃப் பண்ணி கொடுத்துட்டு அவர் கிளம்பலான்னு போகிறாரு. அப்படி சொல்லி ஒரு வாய்ஸ். இப்போது ஜெஹோப் அப்படியே நாக்க கடிச்சிட்டு, சுபின் மறந்துட்டு தானே? இல்லை மறக்கவும் இல்லைடா, அது எப்படி நான் என் சுபினை மறப்பேன்? வாய மூடு, நடிக்காது, பச்சையாக தெரியுது. நீயும் பார்த்து ஒன்றும் தேவையில்ல, மரியாதை ஓடிப்பிடு, எனக்கு பார்த்து வர தெரியும். இல்லைடா அப்படி சொல்லி இப்போ ஜெஹோப் கிட்டே வர்றாரு. கிட்டே வந்த அவ்வளோதான் உன்னைய அப்படி சொல்லி மிரட்டுறாரு. இவன் இருக்க கடுப்பை பற்றி எதனா பண்ணாலும் பண்ணிவிடுவான். சரி பார்த்து 2 பேரும் சேஃபாக போயிட்டு வாங்க அப்படி சொல்லி ஜெஹோப்புமே கிளம்பிட்டாரு. அவருக்கு டைம் ஆகிடுச்சு. இப்போ ஜின் தான், ஜிமீன் ரொம்ப டைம் ஆகிடுச்சு பாரு, உனக்கு காலேஜ் டைம் ஆகிடுச்சு, எனக்கும் ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சுல. ஜின் வந்து ஒரு டீச்சர், ஜின் படிக்கிற ஸ்கூலில் தான் இங்கே 3 பேபிஸுமே படிக்கிறாங்க. சாரி ஜின், இது ஒரு 5 மினிட்ஸில் கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இப்போ உள்ள போகிறாரு. இப்படியே தான் டைம் வந்து ஸ்கிப் ஆகியிருக்கோம். இப்போது நம்ம அப்படியே சுகா சைடு பார்த்தோம் அப்படின்னா கமிஷனர் கூட ஒரு மீட்டிங் இருந்துச்சுல, அங்கே தான் இருக்கிறாரு. சொல்லுங்கள் சார், ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னீங்க. ஆமாம் சுகா, உங்களுக்கே தெரியும் இந்த பைக் ரேஸ்க்கெல்லாம் நம்ம வந்து தடை விரிச்சிருக்கோம் அப்படின்னு. அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சும் சில பசங்க இங்கே பைக் ரேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க சார்? ஆமாம், எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இன்றைக்கி மார்னிங் 10 o'clock இந்த இடத்துல பைக் ரேஸ் நடக்க போகுதுன்னு சொல்லி எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். எவனுமே தப்பிக்கக்கூடாது. கடுமையான பனிஷ்மெண்ட்டை நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அடுத்த வாட்டி அவனுங்க இந்த தப்பு பண்ண மாட்டானுங்க. ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சுகா அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இப்போ நம்ம பைக் ரேஸ் நடக்கிற இடத்த தான் பார்க்குறோம். ஒரு 4-5 பைக் நிற்கிது, அது அப்படியே ரேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. செம்ம சவுண்டாக இருக்கு. எல்லாருமே அங்கே இருக்கிறவங்களாம் கத்திகிட்டு இருக்காங்க. மைக்கல் அப்படி சொல்லி கத்திகிட்ருக்காங்க. இப்போ ஒருத்தி மண்டையில் போட்டு நடிச்சு அச்சி வாய முடு, எங்கே வந்து நின்று மைக்கல் கத்திகிட்ருக்கேன். இந்த வாட்டி அவன் மச்சான் ஜங்குக் தான் ஜெயிப்பான். ஏய் சைனீஸ், ரொம்ப பேசுகிற நீ, மூட்டு போடி மச்சான், ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது காய் அப்புறம் சைனீஸ் 2 பேர் தான் கத்திகிட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் அப்படியே திரும்பி அவங்க 2 பேரையும் பார்க்குறாரு. அவங்க ஜங்குக் பார்த்தோன்னே அவங்க 2 பேரும் பயங்கரமாக கத்துறாங்க. இங்கே ஜங்குக் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு கையாட்டுறாரு. இப்போது பைக் ரேஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எடுத்தோடனே நம்ம ஜங்குக் தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாரு. பத்தலை அங்கே பாடுறி மைக்கல் மயிருன்னு கத்தினேன். என் மச்சான் தான் பாரு ஃபஸ்ட்டில் போகிறான். மச்சான் வாடா அப்படின்னு சொல்லிட்டு என் சைனீஸும் காயும் தான் கத்திட்டு கிடக்குறாங்க. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகியிருந்திருக்கோம். ரொம்ப தூரம் சுற்றிட்டு வருவாங்க இல்லையா, கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போ அகெயின் நம்ம ஜங்க் கூட பைக் தான் ஃபர்ஸ்ட்டில் வருது. அதை பார்த்த உடனே எனக்கு தெரியும் மச்சான் நீ தான் வருவேன்ட்டு வாடா அப்படின்னு சொல்லி கத்திகிட்டே இருக்கும்போது இப்போ சடனாக சைரன் சத்தம் கேட்குது. போச்சு, போலீஸ் வந்துருச்சுடா அப்படி சொல்லி எல்லாம் தெரிஞ்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கூட ஜங்குக் அந்த பைக்கை ஸ்டாப் பண்ணவே இல்லை. என்னடா பைக்கை ஸ்டாப் பண்ண மாட்டான் அப்படி சொல்லி இந்த பக்கம் அப்புறம் சைனீஸ் தான் பின்னாடி இந்த பைக்கெலாம் எங்கே போச்சுன்னே தெரியல. ஆனால் ஜங்குக் அதை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் பைக்கை திருப்புறாரு. ஜங்குக்கோட பைக்கும் அங்கே வந்து சுகாவோட ஜீப்பும் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போது சுகா பக்கத்தில் உட்காந்துருப்பார்ல, பாருங்கள் சார் எல்லாம் மூடிட்டானுங்க.
ஆனால் இவனுக்கு மட்டும் எவ்வளோ தைரியம் பார்த்தீங்களா? அதை தாண்டா நானும் பார்த்துட்ருக்கேன். கையில் மட்டும் கிடைக்கட்டும், அப்புறம் இருக்க அவனுக்கு பைக்காக ஓட்டுறான். இந்த 2 காலையும் உடச்சிட்டான், இப்படி பைக் ஓட்டுறான் நான் சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு செம்ம கடுப்பாக நம்ம சுகா ஆப்போசிட்டில் தான் பார்த்துட்ருக்கிறாரு. நம்ம ஜங்குக் அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு பைக்கை திருப்பி செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறாரு. சாரம் செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறான். அவன் இன்றைக்கி தப்பிக்கவே கூடாது, அவன் பின்னாடியே போங்க. ஜங்குக் பைக்கில் அதனால் அது சந்துக்குள்ளே அப்படி இப்படி சொல்லி பூந்து போயிட்டுருக்கிறாரு. ஆனால் ஜீப் சுற்றிக்கிட்டு தானே வருது, அப்படியும் விடலை. ஜங்குக்கா கடுப்பாகுது. எங்கே போனாலும் பின்னாடி வந்துடுறாங்க, இவங்களுக்கு வேலை மயிரில்லை அப்படி சொல்லி திட்டிக்கிட்டே பைக் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. எப்பா அப்படி சொல்லிட்டு இங்கே 2 பேரும் அப்படியே ஓடிட்டே இருக்காங்க. அவங்க முன்னாடி வந்து பைக்கு ஸ்டாப் ஆகுது. மச்சா ஜங்குக் ஏறுங்கடா அப்படி சொல்லி கத்துறோன்னே அவனுக்கு 2 பேருமே ஏறிட்டாங்க. ஏறினதுக்கப்புறம் தான் தெரியுது பின்னாடி போலீஸ் ஒருத்தனு. இப்போது சைனீஸ் தான். மச்சான் உன் பின்னாடி தான் போலீஸ் ஒருத்தடா. ஆமாடா. அப்புறம் இதுக்கிட்ட எங்கள் 2 பேரும் ஏற்றுனா நான் எங்கிட்ட அது ஓடி போயிருப்போம்ல. மாட்டினா நான் மட்டும் மாட்டணுமா என்ன? நீங்கள் 2 பேரும் என் ஃப்ரெண்ட்ஸ் தானே. டேய் எங்களுக்கு சரியாக பைக் கூட ஓட்ட தெரியாதுடா. டே ப்ளீஸ்டா எப்படியாவது காப்பாற்றுடா, இல்லைன்னா எங்கேயா பார்த்து இறக்கி விட்றா, நான் ஓடியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சைனீஸ் தான் வாயை மூட்டை ஏறுறான் அப்படின்னு சொல்லி அந்த பைக்கை பயங்கரமாக ரேஸ் பண்ணுறாரு. பைக் அப்படியே பறக்குது. இந்த பக்கம் சைனீஸ் கர்த்தரே என்னையை காப்பாற்று அப்படின்னு சொல்லி பின்னாடி ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறாரு. பின்னாடி காய் பறந்து போய் விழுந்துருவார் போல இருக்கு. அவர் போய் சைனீஸை டேட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இருந்தாலும் சுகா விடுற மாதிரியே இல்லை. இப்போ ஒரு இடத்த பைக் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இறங்கடா அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இறக்கி விட்டுறாங்க. அவங்க 2 பேருக்கும் ஹார்ட்டு வெளியே வந்து விழுந்துடும் போல இருக்குது. ஏன்னா பைக் அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வந்திருப்பாரு. இப்போது கிட்ட அந்த சைரன் சத்தம் கேட்க அத்தனை பேர் இருந்தானுங்களே. என் பின்னாடி மட்டும் எதுக்கு வரானுங்க? அத்தனை பேரும் அப்பயே ஓட்டானுங்க. நீ தானே இந்த பக்கத்துலேருந்து ஜீப் போகிறது, இந்த பக்கத்துலேருந்து நீ போகிற, அவ்வளோ தைரியமாக போனல, அதான் இன்றைக்கி அவனை பிடிக்காம விட மாட்டேன்னு சொல்லி பின்னாடி வந்திருக்கானுங்க. நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸே இல்லைடா அப்படின்னு சொல்லி ஓடுறானுங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு வேறு வழி இல்லை. அவருடைய ஹெல்மெட் பிளாக் கலரில் ஜெர்க்கின் மாதிரி போட்டுருப்பாரு. எல்லாத்தையும் அவுத்து தூரம் போட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. டே மச்சான் இங்கே வாடா அப்படி சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. ஜங்குக் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா சைனீஸும் காயும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. கெஃபே மாதிரி இருக்குது. சரி ஓகே, ஆளுங்களா போய் உட்காந்துக்கலாம், அப்போ தான் அவனுங்க விடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இப்போ ஜங்குக் என்ன பண்ணுறாரு, காய் அப்புறம் சைனீஸ் கிட்ட தான் போய் உட்காலான்னு சொல்லி பார்ப்பாரு. ஆனால் அதுக்குள்ளாட்டியும் போலீஸ் ஜீப் வந்திருக்கும். அவர் சடனாக ஒரு பக்கத்தில் இருக்க சேரில் அப்படியே உட்காந்துக்கிறாரு. என்ன பண்ணுறது தெரியாமல் பக்கத்தில் நியூஸ் பேப்பர் மாதிரி இருக்கும், அதை எடுத்து அப்படியே ஃபேஸை மறைக்கிற மாதிரி அப்படி வச்சிட்ருக்கிறாரு. ஜீப் நேராக அந்த கெஃபே கிட்ட தான் வந்து ஸ்டாப் ஆகுது. இந்த பக்கம் ஜங்குக்கா போச்சு, முன்னாடியே வந்துட்டானுங்க. இந்த விஷயம் மட்டும் அப்பனுக்கு தெரிஞ்ச செருப்பாலே அடிப்பான். இப்போது டேபிளை வந்து தட்டுறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. போச்சு மச்சம் மாட்டிக்கிட்டான் போல இருக்கடா அப்படி சொல்லிட்டு சைனீஸ் அப்புறம் காய் அங்கே தான் பார்த்துட்டு இருக்கானுங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாத மாதிரி உட்காந்துட்டு இருக்கானுங்க. இப்போது அந்த லத்தி மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வச்சு இப்போ நியூஸ் பேப்பர் அப்படியே கீழே இறக்குறாங்க. அவ்வளோ நேரம் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு இருந்திருப்பார்ல, இப்போ அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. ஆப்போசிட்டில் நம்ம ஜிமீன் ஜங்குக்கை தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஜங்குக் ஜிமீனை பார்க்க, ஜிமீன் ஜங்குக்கை பார்க்க. ஜிமீன் ஒரு பயத்தில் பார்த்துட்ருக்கிறாரு. ஆனால் ஜங்குக் ஜிமீனை ரசிச்சிட்ருக்கான்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜிமீன் தான் ரொம்ப அழகாக இருக்கிறாரே, அதனால தான். ஏய் அப்படி சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. அங்கே என்னடா பார்க்குற, உங்கள் பாரு அப்படின்னு அந்த லத்தி இருக்கும்ல, அதாங்க போலீஸ்காரங்களை வச்சுட்டு சுற்றுவாங்கல்ல, அதை வச்சு ஜங்குக்கோட சீக்ஸில் வச்சு இப்போது சுகாவை பார்க்குற மாதிரி திருப்புறாரு. சுகா தாங்க நின்றுட்டுருக்கிறாரு. ஜிமின் என்ன பண்ணுறாரு, அவருமே ஒரு பயத்தோடையே சுகாவை தான் திரும்பி பார்க்குறாரு. ஏய் அது நீ தானே? யார் சார்? அதான் இவ்வளோ நேரம் எங்களை சுத்த விட்டலை, அது நீ தானே? சுத்த விட்டனா? என்ன சார் பேசிகிட்டு இருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour இங்கே தான் உட்காந்துட்ருக்கேன். 1/2 hour? அட ஆமாம் சார், இதோ ஆப்போசிட்டில் இருக்கான்ல, இவனும் நானும் லவ் பண்ணுறோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக என் கூட வெளியே வந்திருக்கான் சார். கிட்டத்தட்ட நாங்கள் 1/2 hour இங்கே தான் உட்காந்துட்ருக்கோம். நீங்கள் வேணா அவன்கிட்டே கேளுங்களேன். சொல்லு பேபி, நீ நானும் 1/2 hour இங்கே தானே இருக்கோம் அப்படி சொல்லி அவளை சுகாவை பார்த்துட்டு இருந்தவர் இப்போ அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாரு. ஜங்குக் ஜிபினை பார்த்து கண்ணடிக்கிறாரு. ஏய் 1/2 hour இங்கே உங்க கூட இருக்கானா? நீயும் அவனும் லவ் பண்ணுறீங்களா? இவன் உன்னுடைய பாய் ஃப்ரெண்டா? இவன் உனக்கு முன்னாடியே தெரியுமா? சார் என்ன சார் இவ்வளோ கொஷின் என் லவ்வரை பற்றி கேட்டுட்ருக்கீங்க? அவன் ஆல்ரெடி ரொம்ப பயப்படுவான் சார். என்கிட்ட கேளுங்க சார், நான் சொல்கிறேன். ஆமாம் சார், என் மச்சானும் இவனும் கிட்டத்தட்ட ஒரு 3 months லவ் பண்ணுறாங்க சார். இப்போ தான் என் மச்சான் ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி கெஃபே வரைக்கும் கூப்பிட்டு வந்திருக்கான். உங்களுடைய ஃபர்ஸ்ட் டேட் சார், இப்படிலாம் பண்ணாதீங்க சார், நீங்கள் தேடி வந்த ஆள் இங்கே இல்லை சார் அப்படின்னு நம்ம சைனீஸ் எந்திரிச்சு வராரு. பேசிக்கிட்டே பின்னாடியே காயமே வராரு. ஓ நீ ஃப்ரெண்டா? அப்புறம் ஏன் நீ அங்கே உட்காந்துட்டு இருந்தேன்? அதான் சார், அவங்க 2 பேரும் தனியாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இருந்தோம். சரி அப்போ இது யார் அப்படி சொல்லி அங்கே அப்போ தான்
கையில் ஸ்நாக்ஸோட நம்ம சுபின் வராரு. அது அது வந்து என்னோடய பிரதர் சார் அப்படின்னு காய். ஆமாம் சார், உன்னோடைய பிரதர் கூடிய சீக்கிரமாகவே நானும் அவனும் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் சார். அப்புறம் இதை உட்காந்துட்டு இருக்கான்ல என் மச்சான் ஜங்குக், அவன் என்னோடய பிரதர் சார் அப்படின்னு சொல்லி சைனீஸ் சொல்கிறாரு. ஓ, ஓ மச்சான் ஜங்குக் லவ் பண்ணுற ஆள், அவனுக்கு என்ன பேர் இல்லையா? பேர் வந்து சரி, உன் பேர் என்ன? என் பேர் ஃபிலிக்ஸ் சார். அப்போ அவன் பேர் அது உன் மச்சான் லவ் பண்ணுறானே உன் தம்பி, அவன் பேர் என்ன? அவன் பேர் மூச்சி. என்னடா உன்கிட்ட பேர் கேட்டால் இவன் பற்றி சொல்லிகிட்ருக்கான். அந்த அளவுக்கு லவ் சார், ரொம்ப லவ் பண்ணுறாங்க என் தம்பி மூச்சியும் என் ஃப்ரெண்டு ஜங்குக்கும். ஓ சரி, அப்போது இது யார் சொன்ன? என்னுடைய தம்பி சார். என் பேர் காய், அவன் பேர் தாய். தாயா? ஆமாம் சார், ரைமிங்காக இருக்குல்ல. என் பேர் காய் சார், அவன் பேர் தாய். இந்த பக்கம் சுபின் கையில் திங்ஸ் வச்சுருப்பாரு இல்லையா, ஸ்நாக்ஸு, அதெல்லாத்தையும் எப்படி கீழே போட்டுறாரு. ஜிமின் எஞ்சின்னு இருப்பார்ல. என்ன நடக்குதுங்க ஜிமின்? தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீ எதுக்கு பயப்படுற? எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு தான் செம்மையாக வாங்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மோச்சி அப்படி சொல்லி இப்போ சுக்கா கூப்பிட்றாரு. அந்த ஜிமின் தான் அப்படி சொல்லி அவர் திரும்பி சுகாவை பார்க்குறாரு. உன் பேர் மோச்சி தானே? இல்லைண்ணா. இல்லையா? உன்னுடைய லவ்வர் அப்புறம் உன் பிரதர் எல்லாருமே உன் பேர் மோச்சி சொல்லியிருக்காங்களே. அண்ணா, இவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுண்ணா. நீ எப்போ பயப்படுற? உன் அண்ணா நான் இருக்கேன், அப்புறம் உன்னுடைய லவர் ஜங்குக்கு இருக்கான் என் மச்சான், பயப்படாத அப்படின்னு இப்போ சைனீஸ் தான் ஜிமின் முன்னாடி வந்து நிற்கிறாரு. இப்போ ஜிமின் நேராக போய் சுகோட கையை பிடிச்சிட்டு, ஆனால் சத்தியமாக இவங்க யாருன்னு தெரியாது, நானும் சுபின் பசிக்கிறேன்னு சாப்பிட்லான்னு சொல்லி வந்தோம். சுபின் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர நேரமாக பார்த்து உங்க யாருன்னே தெரில வந்து உட்காந்துட்டு லவ்வர் அப்படி இப்படின்னு என்னமோ பேசிகிட்டு இருக்காங்கண்ணா. எனக்கு நிஜமாவே அவங்க யாருன்னே தெரியாது. நிஜமே உனக்கு தெரியாதா? சத்தியமாக ப்ராமிஸாக எனக்கு தெரியாதுண்ணா. அப்போனா அவன் பிரதர் இல்லை? நிஜமா இல்லைண்ணா. சரி, நான் யார்? என்னுடைய பிரதர். எது பிரதரா? அப்படி சொல்லி இந்த பக்கம் 3 பேருக்கும் செம்ம ஷாக். அதுவும் சைனீஸ்க்கு தான் அல்லே இல்லை. நிஜமா அண்ணா, ப்ராமிஸா? உங்கள் எல்லாருமே ப்ராமிஸா? சத்தியமாக அவங்க யாருன்னு எனக்கு சொல்லி தெரியாதுண்ணா. அப்படி சொல்லிட்டு ஷிகோ பின்னாடி போய் அப்படியே ஒழிஞ்சிக்கிறாரு. இப்போது எதாச்சியா அப்படியே நிமிந்து பார்க்குறாரு ஜங்குக். ஜிம்மினை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. லிப்ஸில் சின்னதாக ஒரு ஸ்மைல், அந்த கண்ணு ஜிம்னி என்னமோ பண்ணிச்சு தான் சொல்லணும். அவர் அப்படி போய் ஃபுல்லாகவே ஷுகர் பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டாரு. டேய், உன் பேர் என்ன சொன்ன? காய் சார். உன்னுடைய பிரதர் தாய் சார். ஐயோ, என் பேர் அது இல்லவே இல்லைண்ணா. லூசு பேல. என் பேர் தாயா? என் பேர் எவ்வளோ அழகான பேர், சூபின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அப்புறம் என்ன சொன்ன? இந்த பரதேசிக்கும் எனக்கும் மேரேஜா? சனின்னு எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுடா. அதுவும் என்னுடைய ஹஸ்பண்ட் யார் தெரியுமா? ஒரு வக்கீல். உங்கள் மேலெல்லாம் கேஸ் போடுறனாலேயான்னு பாரு. ஐயோ, மேரேஜ் ஆயிடுச்சா? சும்மா அழகாக இருக்கானே, சும்மா அப்படி நூலுன்னு பார்த்தா ஒரு மேரேஜ் ஆனவங்க கூட. இந்த பக்கம் காயும் சைனீஸும் மாறி பார்த்துக்கிறாங்க. இப்போது ஜங்குக் தான், இதை பாருங்கள் சார், எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. அதாவது உங்கள் தம்பி ஜிமினை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவனை லவ் பண்ணுறேன். இப்போ அப்படியே கட் பண்ணோன்னா லாக்அப்குள்ளே தான் அலற சத்தம் அந்த ஸ்டேஷன்லேருந்து வெளியே வரையும் கேட்கும் போல இருக்க. செம்ம அடி, சரியான அடி. அடிச்சு அடியிலே அங்கே இருக்க கான்ஸ்டபிள், முக்கியமாக நம்ம சுகா எல்லாருமே டயர்ட் ஆகிட்டாங்க. இப்போ சுகா தான் கையில் வச்சுருக்க அந்த கொம்பை தூக்கி அடிக்கிறாரு. அது நேராக இப்போது சைனீஸ் மேலே தான் விழுகுது. டப்பாவீங்களா, லவ் பண்ணுறேன்னு சொன்னவன் அத்தை இருக்கான், அவன் மேலே அடிக்காமல் அண்ணன்னு சொன்ன பாவத்துக்கு என் மேலே அடிக்கிறானுங்களே, வலிக்குதே அப்படிங்கிறாரு. ஒரு மூலையில் உட்காந்துட்ருக்கிறாரு. இப்போ ஜங்குக்கு முன்னாடி அப்படியே உட்காருவாங்கல்ல, ஒரு மாதிரி ஸ்டைலாக உட்காருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நம்ம சுகா உட்காந்துட்டு, இன்னொரு வாட்டி என் தம்பி இருக்கிற இடத்துல உன்னை பார்த்தேன், உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு அங்கேருந்து போயிடுறாரு. இப்போது ஜங்குக் தான் ஒரு சுகாவை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அங்கேருந்து தவந்து நம்ம சைனீஸ் தான் ஜங்குக் பக்கத்தில் இருந்து உட்காந்துட்டு, டே மச்சா ஜங்குக், இந்த பாரா, தயவுசெய்து உன் மனசில் எதுனா இருந்தால் அழிச்சிடும், லப்பர் வச்சு அழிச்சிட்றா, ஒரு போலீஸ்கார சவாசம் நமக்கு வேணாண்டா. இப்போ ஜங்குக் அப்படியே திரும்பி சைனீஸை பார்க்குறாரு. இந்த பாரு, வேணாம், நீ பார்க்குற பார்வையே சரியில்லை. ஜங்குக் எதுவுமே சொல்ல சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ சைனீஸ் நேரம் தவந்து காய்கிட்ட போய், போச்சு நம்ம சோழியை முடிச்சிட்டான். என்னடா சொல்கிற? ஆமாடா, அவன் முழிக்கிற மொழியே பாடுறா, கண்டிப்பாக அவன் காதலுக்கு நம்மளும் பலி கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். அப்படியே வெளியே பார்த்தோம் அப்படின்னா ஒரு வக்கீல் தான் உள்ளே வராரு. இப்போ சிவா முன்னாடி வந்து நிற்கிறாரு. சிவா நிமிந்து பார்க்குறாரு. என்ன ஜெயோ, இது வரைக்கும்? அதுவா, யாரையோ பிடிச்சி உள்ளே வச்சுருக்கியாமே, எஃப்ஐஆர் போட்டியாண்ணா? இதுக்கு மேலே தான் எஃப்ஐஆர் போடணும். போடாத வீடு, தெரிஞ்சவங்க பசங்க தான். தெரிஞ்சவங்க பசங்களா? அப்படி யார் நீ ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்க? அதான் பெரிய பிஸ்னஸ் மேன்,
மிஸ்டர் கிம் இருக்கிறார்ல, அவனோட பையன் ஏதோ ஜங்குக்காமே அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் காய் அப்புறம் சைனீஸ் 3 பேரையும் ஜாமீனில் எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அவங்க வந்துட்டு தான் இருக்காங்க. நான் முன்னாடி வந்துட்டேன். நீ பக்கத்தில் கொஞ்சம் வேலையாக இருக்கனால. அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? என்ன பண்ணான் அப்படி சொல்லி ரொம்ப கூலாக கேட்டுட்டு இருக்கிற ஜெஹோ. இங்கே சுகா நம்ம ஜிமினை லவ் பண்ணுறானோ. எது? ஜிமினை லவ் பண்ணுறானோ? ஜிமீனுக்கு யாருன்னே தெரியாது. அங்கே என்னென்ன ட்ராமா நடந்துச்சு தெரியுமா? அப்படி சொல்லி சிவா ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறார். லாக்கப்போ ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருக்கிறது சைனீஸும் காயும் தான். உள்ளே போன வேகத்தில் பலார்னு அவனுங்களை தான் அடிச்சிட்டு இருக்கிறாரு. யாராவன் வந்தோன்னு இந்த அடி அடிக்கிறான். சார் நான் இந்த தப்பு பண்ணல சார். தப்பு பண்ணலையா? உன் பேர் என்னடா? என் பேர் காய் சார். அப்போ உன் பேர் சைனீஸா? ஆமான்னு சொல்லிட்டு இங்கிட்டிங்க தலையாட்டாரு. உங்க பலார்னு விழுகுது. சார் சைனீஸ்னு பேர் வச்சவங்களை இப்படி தான் அடிப்பீங்களா சார்? சைனீஸ்னு பேர் வச்சவங்களை அடிக்க மாட்டோம். ஆனால் நான் மேரேஜ் பண்ண ஒரு பர்சனை நீ மேரேஜ் பண்ணிக்கன்னு சொன்னியாமே, அதுக்கு தான் இந்த அடி சொல்லி மறுபடியும் அடிக்கிறாரு. இந்த பக்கம் சைனீஸில் திருப்பி காய பார்க்குறாரு. அட பாவீங்களா, ஃபஸ்ட்டு போலீஸு இப்போ வக்கீலா, பார்க்க அழகாக இருக்கானேன்னு சொல்லி கொஞ்சம் சபலப்பட்டு சொல்லிட்டேன், அதுக்கு இந்த அடியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இன்னொரு வாட்டி ஜிம்மின்கிட்டையும் சூபின்கிட்டையும் உங்களை 3 பேரையும் பார்த்தேன், முக்கியமாக உன்னை அப்படி சொல்லி ஜங்குக்கு பார்த்து கை நீட்டுறாரு. உங்கள் அப்பா பெரிய பிஸ்னஸ் மேன், மயிர் எதையும் யோசிக்க மாட்டேன், இதெல்லாம் பெரிய கேஸை போட்டு உள்ளே தள்ளிடுவோம், ஜாக்கிரதை அப்படி சொல்லிட்டு அந்த லாக்கப் கேட்டு இருக்கல அதை பட்டார்னு சாத்திட்டு ஜோப் வெளியே போகிறாரு. போச்சு, மொத்தமாக முடிஞ்சு. ஒருத்தன் போலீஸு, ஒருத்தன் வக்கீல். இதை பாடுறா, நான் அமைதியாக தானே இருந்தேன். நீ தான் அவனை பார்த்து உன் பேர் காய், உன் பேர் தாயின்னு உன் தம்பின்னு சொன்னியே, அதோட பொத்திக்கிட்டு இருக்க வேண்டியதுன்றா. என்னை ஏன்டா கொடுத்து விட்டேன்? நீ சொன்ன அந்த ஒரு நிமிஷம் நான் என்னென்னமோ யோசிச்சுட்டேன்டா. அவன் கூட கல்யாணம் அது இதுன்னு சொல்லிட்டு வாயை மூட்டுறான். வெளியே போனவன் வந்து மறுபடியும் மிதிக்க போகிறான் வாயிலேயே. அம்மாடி அப்படி சொல்லி அங்கே சைனீஸ் வாயை மூட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. இப்போது அவங்க அப்பாவுமே வந்துட்டாரு. அதாவது ஜங்கு கூட அப்பா. என்ன கேஸ் சார்? எப்போ எனக்கு உள்ளே வச்சுருக்கீங்க? சொல்ல கேட்காம பைக் ரேஸ் பண்ணால் அப்படி தான் பண்ணுவோம். இந்த ஊரில் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, அதே மீறி உங்கள் பையன் பண்ணானா? சாரி சார், இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ண மாட்டான். அதுக்கு என்ன கேரண்டி? இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ண மாட்டான் சார். பண்ணால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அவனுக்காக நான் வந்து நிற்க மாட்டேன். காலேஜ் ஃபைனல் பண்ணிகிட்ருக்கான் சார். உன் ஃப்யூச்சரே போயிடும். ஏதோ பசங்களோட சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான் சார். இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டான் சார். எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படி சொல்லி ஒரு பேப்பர் நீட்டாரு சுகா. இப்போ அவங்க அப்பாவும் என்னென்னமோ எழுதிட்டு இருக்கிறாரு. இப்போ அவங்க அப்பாவும் எழுதி கையெழுத்து போட்டார். கான்ஸ்டபிள் அவங்க 3 பேர் வெளியே கூட்டுவாங்க. இப்போ 3 பேருமே கையெழுத்து போட்டாங்க. தேங்க்யூ சார். இப்போது ஜெயஹூப் தான், இதுக்கு மேலே படிக்கிற வேலையை மட்டும் பார்க்க சொல்லுங்கள். எத்தனா ஒன்று பண்ணால் நானே கேஸை போட்டு உள்ளே தள்ளிடுவேன் அப்படின்னு ஜங்குக்கை முறைச்சி பார்த்துட்டு நம்ம ஜெஹூப் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அவர் ஜங்குக்கை பார்த்து முறைச்சிட்டு அந்த இடத்த விட்டே போகிறாரு. ஜங்குக்கு இப்படி பண்ணுறேன் எவ்வளோ சொல்ல திருந்தவே மாட்டலை, பாரு எப்படி அடிச்சிருக்காங்கன்னு நடக்க கூட முடியல அப்படி சொல்லி அவங்க அம்மா அழுதுட்டு ஜங்கு கூட கை பிடிக்கிறாங்க. இப்போ ஜங்குமா எதுக்குமா அழுவுற, சும்மா இருமா அப்படின்னு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. இப்போ சொடக்கு போடுறாரு. நம்ம சுகா தான் ஜங்குக்கு திரும்பி பார்க்குறாரு. இப்போது ஜங்குக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு சொன்னது ஞாபகம் இருக்கல, என் தம்பி பக்கத்தில் உன்னை நான் பார்த்தேன், நீ செத்தடா அப்படி சொல்லி 3 பேரையும் பார்த்து கையை நீட்டி வச்சிருப்பாங்களா அந்த மாதிரி பண்ணுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணோன்னா ஹாஸ்பிட்டலில் தான் 3 பேர் பெட்டில் படுக்க வச்சுட்டு நம்ம ஆரம் சார் தான், நம்ம ஆரம் டாக்டர் தான் 3 பேருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. எவ்வளோ அடி எடுத்திருக்கேன், யார் அடிச்சது அவங்கள? அது ஏன் சார் கேட்குறீங்கப்பா? சரிப்பா நான் கேட்கல. ஐயோ சார் சொல்லலைன்னா என் மண்டை வெடிச்சிடும் அப்படின்னு ஒன்று விடாமல் ஆரம்பிட்ட சொல்லிட்டாரு. பல நேரம் ஆரம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பார்ல, இப்போ அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு 3 பேரையும் பார்க்குறாரு கையை கட்டிக்கிட்டு. உன்னுடைய பிரதர் இல்லை சார் தாயின்னு சொன்னேன். உன்னுடைய பிரதர் தாயை இவன் லவ் பண்ணுறான். ஐயோ சார் சத்தமாக சொல்லாதீங்க, அந்த வக்கீலுக்கும் அந்த போலீஸுக்கும் தெரிஞ்சால் அவ்வளோதான் சார், மறுபடியும் வந்து மிதிப்பாங்க சார். சரிப்பா உன்னுடைய பிரதர் அது யார்? மோச்சி சார் அப்படின்னு சொல்லி நம்ம சைனீஸ் தான் சொல்கிறாரு. உன்னுடைய பிரதரை இவர் லவ் பண்ணுறாரு அப்படின்னு தப்பிக்கிறதுக்காக சொன்னான் சார். ஆனால் அந்த லூசு பையன்தான் சார் ஏதோ தப்பாக யோசிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு இவன் அந்த பையனை லவ் பண்ணுறான்னு சொல்லி நினைக்கிறேன் சார். கன்ஃபார்ம் சார், இவன் காதலுக்கு எங்கள் 2 பேரையும் பலி கொடுக்க தான் சார் போகிறான் அப்படின்னு சொன்ன சைனீஸ் ஆணு கத்துறாரு. என்னன்னு சொன்னால் ஏதோ ஒரு மருந்து எடுத்து காயத்தில் போடுறாரு. பயங்கரமாக எரியுது சார் எரியுது சார். டாக்டர் எரியுது, என்ன பண்ணுறீங்க? போலீஸ்காரு ஒரு பங்குக்கு உங்களை அடித்தார், வக்கீல ஒரு பங்குக்கு அடித்தார், நான் டாக்டர் அண்ணால
அதான் என் பங்குக்கு என்ன பண்ணமோ பண்ணுறேன். எது அப்படி சொல்லி 3 பேருமே செம்ம ஷாக். ஆமாடா, நீ சொன்னல மூச்சு, அதாவது ஜிமீன், அவனோட பெரிய அண்ணன் நான் தான்டா. அங்கே ஒரே அலற சத்தம் தான் கேட்குது. இப்போ அப்படியே 1 ஹவர் ஸ்கிப் ஆகியிருக்கோம். டேய், கை தாங்களாக கூப்பிட்டு போய் என்னை எப்படியாவது ஹாஸ்டலில் சேர்த்துட்றா. எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரே பையன்டா நான் அப்படின்னு புலம்பிக்கிட்டே நம்ம சைனீஸ் தான் வந்துட்டுருக்கிறாரு. காய் தான் ஒருத்த கையால் சைனீஸ் தூக்கிட்டு வந்திருக்கிறாரு. சைனீஸுக்கு தான் சரியான அடி விழுந்திருக்கோம். இப்போது அவங்க ஹாஸ்டல் ரூமுக்கு வந்துட்டாங்க. நம்ம ஜங்குக்குமே இவங்க கூட தான் இருக்கிறாரு. வீட்டில் அவர் இருக்க மாட்டார். ஏன்னா அம்மா அப்பா 2 பேருமே ஆஃபீஸ்ன்னு போகிறனால ஜங்குக்கு வீட்டில் இருக்க பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுகளோட அவர் ஹாஸ்டலில் தான் தங்கியிருப்பார். ஐயோ அம்மா, வலிக்குதே வலிக்குதே. அவனுக்கு மொத்தம் எத்தனை அண்ணனுங்கடா இருக்காங்க? ஒருத்தன் போலீஸ், ஒருத்தன் வக்கீல், ஒருத்தன் டாக்டர். இன்னும் இருந்தால் உங்களாம் என்னென்ன வேலையில் இருப்பாங்கடா. ஜங்குக்கா, சொல்கிறத கேள்றா. அவன் உனக்கு வேணாண்டா. அவன் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தான்டா. அவனை பார்த்தோன்னே எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருச்சு. இல்லை, கன்ஃபார்ம் தெரிஞ்சிச்சு, நல்லாவே தெரிஞ்சிச்சு. என்னடா பைத்தியம் மாதிரி உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எங்கள் காய் தான். வேறு என்னடா, இவ்வளோ அடி வாங்கியிருக்கோம், அப்போ கூட பாரு அவனை பிடிச்சிருக்கான். இவன் எக்கேடே போட்டோம், முதல்ல நம்ம ரூமை மாற்றணும்டா, இவன் சவகாசமே நமக்கு வேண்டாம் அப்படின்னு 2 பேரும் அப்படியே புலம்பிட்டு படுத்திருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான் அவ்வளோ அடி வாங்கியும் அவர் ஜிமினை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஜிமினோட வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா, நடுவில் ஜிமின் உட்காந்துட்டுருக்கிறாரு. அது பக்கத்தில் ஆரம், இன்னொரு சைடில் வந்து நம்ம சிவா உட்காந்துட்டுருக்கிறாரு. ஆப்போசிட்டில் ஜெஹூப் பக்கத்தில் சூபியன். இப்போது டயாங்கோ ஜின்னு தான். இப்போ எதுக்கு அவனை இப்படி மிரட்டிகிட்ருக்கீங்க? அவன் தான் சொல்கிறான்ல அவன் யாருன்னே தெரியலன்னு சொல்லிட்டு. அவன் ஏதோ அந்த பைக் ரேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுன்னு தெரியாமல் வாயில் வந்தது அடிச்சு விட்டான். அந்த இடத்துல ஜிமின், அதுவும் உங்கள் தம்பின்னு சொல்லி அவனுக்கு தெரியுமா என்ன? அதான் எல்லோரும் சேர்ந்து அவங்க தான் அடின்னு அடிச்சிட்டிங்களே, அப்புறம் என்ன உங்களுக்கு? காலையில் இருந்துச்சு அவங்க வேலைக்கு போகணும், குழந்தைங்களாம் ஸ்கூல் போகணும், போய் படுங்க போங்க அப்படின்னு சொல்லி ஜின் கத்தினதுக்கப்புறம் தான் எல்லோரும் அவங்க ரூமுக்கு வந்து போகிறாங்க. இப்போ ஜிமின் அவருடைய ரூமுக்கு போய் வீட்டில் அப்படியே உட்கார்றாரு. அடித்தாங்களா? ரொம்ப அடிச்சிருப்பாங்களோ? அண்ணா வேறு ரொம்ப கோவமாக இருந்தார், கண்டிப்பாக ரொம்ப அடிச்சிருப்பார். பத்தாதுக்கு ஜெஹூப் மாமா வேறு, அது பத்தாதுன்னு ஆரம் அண்ணா வேறு. பாவம் ஜிம்மி, இப்போ எதுக்கு நீ அவங்களுக்கு பாவம் பார்க்குற? கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவனை லவ் பண்ணேன்னு சொல்லி சொன்னான். அதுவும் உன்னுடைய அண்ணா ஒரு போலீஸு தெரிஞ்சுமே கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் சொன்னான். நீ பார்த்து கண்ணடிச்சான், நீ என்னன்னா அவனுக்கு போய் பாவம் பார்த்துட்ருக்க. இது மட்டும் அண்ணங்களுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் அப்படின்னு இன்னொரு மனசு சொல்லுது. இந்த பக்கம் ஜிமின் அப்படியே ஒரு பெட்டில் வந்து படுத்துட்டாரு. கண்ணை மூடுறாரு. டக்குன்னு அவருக்கு ஜங்குக்கு அவரை பார்த்து கண்ணடிச்சிருப்பார்ல, அதான் ஞாபகம் வருது. இப்போ அப்படியே எஞ்சி உட்காந்துடுறாரு. என்னது அதே நினப்பாக இருக்குது. அவருக்கு சுத்தமாக தூக்கமே வரல. அதே மாதிரி தான் இந்த பக்கம் ஜங்குக்குமே ஒரு பக்கம் அவருக்கு அடிபட்டிருக்கு, இன்னொரு சைடு கண்ணை மூடினாலே அவருக்கு ஜிமியோட ஃபேஸ் தான் ஞாபகம் வருது. இப்போ சொல்கிறேன், லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, நீ எனக்கு தான், அந்த ஜிமி இந்த ஜங்குக்கு தான். ஒரு பில்லோ எடுத்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இந்த பக்கம் ஜிமினுமே அவருடைய பில்லோ எடுத்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகேடா, இதோடைய இந்த பாட்டை இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 1 ஷாட்டாக போகணும்னு சொல்லி தான் நினச்சேன். டைம் இல்லாத காரணத்தினால இதை வந்து ஒரு 3 ஷாட்டாக போடலாமா? ஓகே, ஒரு 3 ஷாட்டாக போடலாம், குட்டி குட்டியாக. ஏன்னா லாங்காக போகிறனால தான் டைம் ஆகுது. ஒரு 1/2 hour அந்த மாதிரி போட்டால் ஒரு 2 டேஸ்க்கு ஒன்று நான் கண்டிப்பாக போடுவேன்னு சொல்லி நினைக்கிறேன்டா. ஓகேடா, எப்பவும் போல தான் நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் சராங்கே.